ஆரோக்கியம். வலிமையான பாரதத்திற்கு ஆரோக்கியமான மக்களே அடித்தளம் என்பதை உணர்ந்து மோடி அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நம் நாட்டில் நடுத்தர மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கும் 50 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தரமான இலவச மருத்துவ வசதி கிடைக்கச் செய்ய மோடி அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆயுஷ்மான் பாரதம். இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 1.57 கோடி மக்களும், குமரி மாவட்டத்தில் 4.46 லட்சம் நபர்களும் பயனடைவார்கள். மலிவு விலையில் தரமான மருத்துவ வசதி கொடுக்க நாடு முழுவதும் அம்ருத் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. பிரதம மந்திரி சுகாதார பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மலிவு விலையில் நாட்டின் பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் தரமான மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவைக்காக 13 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகள் தொடங்கப்பட உள்ளன. 46 மாதங்களுக்குள் நாளொன்றுக்கு 1500 புறநோயாளிகளும் 1000 உள்நோயாளிகளும் சிகிச்சை பெறும் அளவிற்கு 1264 கோடி செலவிலான எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மதுரையில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியுள்ளார். வானவில் திட்டத்தின் வாயிலாக குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் தடுப்பு ஊசி போடப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் தமிழகம் 9வது இடத்தில் உள்ளது. தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 6.25 லட்சம் குழந்தைகளுக்கும் 1.65 லட்சம் தாய்மார்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற தமிழர் வாழ்வியலை மெய்ப்பித்த நரேந்திர மோடி அவர்களின் மக்கள் நலப்பணி தொடர தாமரை சின்னத்தில் வாக்களிப்போம்.